அரவிந்தாஸ் நேயர்களுக்கு அன்பான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கங்கள். சாரிங்க, கொஞ்சம் தூங்கு மூஞ்சா தான் இருப்பேன். ஏன்னா இப்போ தான் எந்திரிச்சேன், சரியான தூக்கம் ஏந்த முடியல. ஓகே, இன்னைக்கு இந்த மொதல் ப்ரோமோ பார்க்கும் பொழுதுல எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுது. அது வேற வாயி இது நாரவாயி அப்படின்ற வடிவேலு டைலாக் தாங்க எனக்கு தோணுது. ஏன்னா நேத்துக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு அதே விஷயத்தில் வேற ஒரு பேச்சு. இதை நேத்தே பேசியிருக்கலாமே, நேத்தே பண்ணியிருக்கலாமே, அதுக்கு எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணீங்க? ஒரு ஆடியன்ஸ்லேருந்து ஒரு அம்மா இதே கேள்வியை கேட்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்க. ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட என்ன விதத்தில் பேசுகிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய வெண்ண மாதிரி பதில் கொடுத்த விஜய் சேதுபதி இன்னைக்கு என்ன அதையே நீங்கள் கேட்குறீங்க? அப்போ நேற்று எதுக்கு அந்த அம்மாட்ட அப்படி பேசுனீங்க? ரெண்டுத்துக்கும் ரொம்ப கான்ட்ராடிக்ஷனாக இருக்கு. நிச்சயமாக இந்த வீடியோ ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுற வீடியோ கிடையாதுங்க. விஜய் சேதுபதியுடைய டபுள் ஸ்டாண்டர்ட், அவருக்கான குறும்படம் இந்த வீடியோவில் போடப்படும். முதல்ல இந்த ப்ரோமோ பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் இருந்து நீங்கள் ஐடி கார்டை கலட்டி வச்சுட்டு போகிறதுலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஜாக்லின் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, மாக்கிங்காக என்னை பேசினது தீபக் ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தீபக் பேசுகிறார், கட்டுறது கையளவு கல்லாலது உலக அளவு, இது அனைவருக்கும் பொருந்தும்னு சொல்லி என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே விஜய் சேதுபதி அங்கே என்ன கேட்குறாருன்னா, உங்களையும் சேர்த்து தான் நீங்கள் அங்கே சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் இவர் ஷோவை பார்க்கல. ஏன்னா அவர் கேட்கறதுலே தெரியுது அவர் பார்க்கல அப்படின்ட்டு. அவர் பார்த்துருந்தா இந்த கேள்வியை வச்சிருக்க மாட்டார். அப்போ நீங்கள் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்லிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தானே இருக்குது. அவர் ஆமானோடனே ஓகே, அவரும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறாரு, அப்போ அது தப்பு இல்லை. ஓகே, இதுக்கப்புறமா ஜாக்லினை நம்ம வச்சு செய்வோம். ஜாக்லின், நீங்கள் தீபக் உங்களை மாக்கிங்காக பேசினாரு, ஓகே, சத்யா உங்ககிட்ட அந்த மாதிரி பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஜாக்லின் ஒத்துக்கவே மாட்டேன்ற மாதிரி என்னமோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக என்ன தெரியுமா சொல்கிறாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கில் டாஸ்க்கை ஒழுங்காக விளையாடாமல் நீங்கள் பர்சனலாக அதை கொண்டு போய் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். எனக்கு இந்த இடத்துல தாங்க புரியலை. இப்போ மறுபடியும் நான் இதை கிளியராக சொல்ல விரும்புகிறேன். மாரல் டீச்சருடைய வேலை மாரலை சொல்லி கொடுக்கறது இல்லை. மாரல் டீச்சருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஜாக்லினுடைய ஹேட்டஸாக இருந்தாலும் முதல்ல கேரக்டரை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர், அவங்க மாரல் டீச்சர், ஆனால் டேஷ் மாரலே தெரியாத, மாரலை கடைபிடிக்காத மாரல் டீச்சர். புரிஞ்சுதா? இதுதான் ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோல். அண்ட் அன்னைக்கு தீபக்கை அந்த மாதிரி அவங்க பேசினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு சிலபஸ்னு கொடுக்குறாருல டீச்சர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு, அது டாஸ்க் தானே. கூப்பிட்டு பிக் பாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, இது 1 hour எபிசோடில் காட்டலை. பிக் பாஸ் ஜாக்லினை கூப்பிட்டு, ஜாக்லின் இன்னைக்கு உங்களுடைய சிலபஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தர் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பெர்செப்ஷனை மாரலாக சொல்லணும். நான் இந்த வீட்டுக்குள்ள உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறதுல நீங்களும் ஒரு நபர். அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இது அழுத்தமாக சொன்னார். அதனால் உருட்டாமல் தைரியமாக உண்மையை பேசுங்க அப்படின்னு ஜாக்லினை கூப்பிட்டு பிக் பாஸ் சொல்லி தான் அனுப்பிச்சார். சொல்லுங்க. நீங்க எவ்வளவோ பார்த்துருப்பீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாரல் வேல்யூஸ் கற்றுக் கொடுங்க. டெஃபினட்டா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாரல் வேல்யூஸை கற்றுக் கொடுங்க. ஷோர் ஷோர் ஷோர். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நான் கொஞ்சம் ஃபன்னாகவும் பண்ணலாம் இல்லையா? பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கீங்க, நான் சொல்லியா தரணும்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே போகிற ஜாக்லின் அன்னைக்கு சொன்ன கதை தீபக்கு எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, முன்னாடி நாள் கட்டுறது கையளவு கல்லாலது உலக அளவுன்னு சொல்லி ஜாக்லினை அவர் குத்துற மாதிரி தான் சொன்னார். நமக்கு ஒரு விஷயம் தெரியல, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வரிசையாக ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சரை நான் என்கிட்ட கற்றுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எந்த ஸ்கூலில் நடக்கும். ஆனால் தீபக் அதை பண்ணார். அதையெல்லாம் விஜய் சேதுபதி கேட்பாரா? தெரியல. எந்த ஸ்கூலில் சார் ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லுவான்?
அப்போ இங்கே டார்கெட் பண்ணுறதும் மார்க்கிங் பண்ணுறதும் கேரக்டர்லேருந்து வெளியில் வந்து பர்சனலாக ஒரு விஷயத்த பேசுகிறதும் தீபக்குடைய ரோல் என்ன, அந்த ஸ்டூடெண்ட் ரோல் என்ன, இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க வந்து பிரின்சிபலுடைய ஸ்பை. மற்றபடி தீபக் ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டு, அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் நல்லா படிக்கிற பையன், அது சாச்சனாவுடைய கேரக்டர். ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்னு யார்கிட்டயும் பாராபட்சம் பார்க்காம பிரின்சிபல் கிட்ட போய் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பிரின்சிபல் ஸ்பை. ஸோ கொடுத்த ரோலை ஒழுங்காக பண்ணாத தீபக் அதில் அவருடைய கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் கிடைக்கிற கேப்லலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா மாரல் டீச்சரை தாக்குறாரு. மாரல் டீச்சருக்கு மாரலே தெரில அப்படின்னு சொல்லி அங்கங்கே அவர் தாக்குறாரு. அப்போ ஒரு டீச்சருக்கு எப்படி வந்து கோவம் வருமா வராதா? கோவம் வரும். அதனோட ரியாக்ஷனை அவங்க வந்து அன்றைக்கி காமிச்சாங்க. ப்ளஸ் சத்யாவை சம்மந்தமே இல்லாமல் இதில் இழுக்கிறாரு. சத்யாவுக்கு அன்றைக்கி என்ன அவங்க தவறாக சொன்னாங்க? லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது டிசிஷன் மேக்கிங் மட்டும் இல்லை, கரெக்டான டிசிஷனை எடுக்கிறதும் தான் அப்படின்றத தான் சத்யாவுக்கு சொன்னாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு புரியல. சத்யா கிட்ட வேற என்ன பேச முடியும் நம்மளால? 2 முறை கேப்டனாக இருந்திருக்கிறாரு. 2 முறை கேப்டனாக இருந்தோ 1 முறை கேப்டனாக இருந்து அவர் வந்து அவருடைய ஓன் டிசிஷன் எடுக்கலைன்னு சொல்லி வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கிறோன்றத சொல்லியும் கூட மறுபடியும் கேப்டன் ஆகும்போதும் அதே தான் அவர் பண்ணார். கரெக்டா? அப்போ ஜாக்லினுக்கு மனசுக்குள்ளே என்ன? இப்போ எனக்கு என்ன கேள்வினா, விஜய் சேதுபதி ஒன்று பேசுகிறார், பிக் பாஸும் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு. நான் பிக் பாஸ் சொல்கிறத செய்வேன்னா பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒருத்தரை பற்றி என்ன தோணுதோ அதை மோரலாக சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு என்ன தோணுதோ அதைத்தானே நான் சொல்ல முடியும். அந்த இடத்துல என்னை மாரல் டீச்சராக என்னால் நடந்துக்க முடியாது. ஜாக்லினா எனக்கு சத்யா மேலே என்ன கருத்து இருக்கோ அதைத்தானே நான் சொல்ல முடியும். மாரல் டீச்சர்ன்ற ஒரு போர்வை தான் அது. பட் அங்கே மாரல் டீச்சராக என்னால் பேச முடியாது. ஜாக்லினா தான் நான் பேசி ஆகணும். இது என்ன இது? நீங்களே குண்டை வைக்கிறீங்க, நீங்களே அந்த குண்டையும் எடுக்கிறீங்க, நீங்களே ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறீங்க, செஞ்சிட்ட பிறகு நீங்களே அது ஏன் அப்படி பண்ணீங்க, நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா என்னையா அது? நீங்கள் யாரை கேட்கணும்? ஐடி கார்டை அவங்க ஏன் கழட்டி வச்சாங்க? அவங்க அந்த சரி ஐடி கார்டை கழட்டி வச்சது தப்பு. ஆனால் அந்த இடத்துல ஜாக்லின் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வார்த்தை என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்குது. ஏன்னா பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல்னு ஒருத்தர் இருந்தார்ல, அந்த மகான் வந்து பண்ண வேலை அப்படி, அவர் பேசின பேச்சு அப்படி. மற்ற டீச்சர்ஸை அவங்களுடைய வேலையை செய்ய விடாமல் எல்லாத்துலேயும் இன்டரப்ட் பண்ணுறாரு அவர். யாருன்னா போய் கேட்டால் அவர் உடனே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் தான் வைஸ் பிரின்சிபல், நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படின்னு பிரின்சிபலை தாண்டி பேசுகிறாரு. இப்போ டீச்சர்ஸ்க்கு ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்தை சொல்லவே விட மாட்டுறாரு. இப்படி பண்ணும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க எங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அதை நீங்கள் கேட்கவே தயாராக இல்லை. அவர் பேசவே விட மாட்டுறாரு. கேட்கவே நீங்கள் தயாராக இல்லாத போது எனக்கு இந்த வேலை வேண்டாம், எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு கழட்டி வைக்கிறாங்க. இப்போ பொதுவாக ஒரு ஸ்கூலில் கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு டீச்சருக்கும் ஒரு உயர் அதிகாரிகளுக்கும் நடுவில் எதனா ஒரு பிரச்சனைனா எனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணுவாங்க தானே. டாஸ்கில் தானே போயிட்டுருக்கு. அப்போ அந்த டாஸ்கில் அது ஒரு பார்ட்டாக ஏன் நீங்கள் உங்களால் ஏன் அதை கன்சிடர் பண்ண முடியல? ஜாக்லின் பண்ணது ஜாக்லின், அவ்வளோதான் பிரச்சனை. சரி, இப்போ இந்த குறும்பட மேட்டருக்கு வருவாங்க. நேத்தைக்கு ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு அம்மா கேட்கும்போது இதே கேள்வியை தான் அவங்க கேட்டாங்க. மாரல் டீச்சர் வேலையை பண்ணாங்களா இல்லை தீபக்கை பர்சனலாக அட்டாக் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கும்போது அந்த அம்மாவுக்கு பெரிய வெங்காயம் மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தாரு. நான் அதான் நேற்று சில்லறையை செதற விட்டேன் வா அப்படின்னு கேட்கறதுக்கு நேற்றே நீங்கள் அதை கேட்டிருக்கலாம். ஜாக்லின் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க, நல்லா இல்லை, முடிஞ்சிச்சு. அதை வந்து ஃபுல்லாக நேற்றுக்கு ஃபுல்லாக வந்து அதை பற்றி பேசாமல் சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுமா? அந்த அம்மாட்ட இவர் சொன்னது என்ன? இப்போ நல்லா இருக்கீங்களாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறதுக்கும் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் சம்மந்தமே இல்லாமல் வார்த்தைகளுக்கு உயிர் இல்லையா? அது எப்படி வார்த்தைகளுக்கு எப்படி உயிர் இல்லாமல் இருக்கும்? அதுவும் தமிழில் இருக்கிற எல்லா லாங்குவேஜும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்துக்கும் உயிருள்ள வார்த்தைகள். நீங்கள் எந்த ஒரு வார்த்தை இப்போ நீங்கள் இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கும் அதே வார்த்தையை தமிழில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்குது சார், ஃபஸ்ட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸில் தான் உயிர் இருக்குது.
இப்போ வந்து தீபக் வந்து இந்த கட்டுறது கையளவு கல்லளவு உலக அளவு அப்படின்றத இன்னொருத்தவங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும் இல்லையா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல. இப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண விஜய் சேதுபதி இன்னைக்கு வந்து ஜாக்லினை பேச வேண்டிய அவசியமே இல்லையே. சொன்னாங்களா? காதில் டாக் பேக்கில் சொல்லிட்டாங்க போல. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அப்படி நீங்கள் குறும்படத்தை பாருங்களேன். நீங்கள் நம்பலைன்னா அந்த குறும்படத்தை பாருங்கள். ஸோ விஜய் சேதுபதி அவர்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் இந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. சனிக்கிழமை ஒரு பேச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேச்சா? அது ஒரே நாளில் நடக்கிற ஷூட்டிங். இப்போ குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இது அநியாயமாக என்னென்னா, அப்போ பேசின பேச்சு அப்பயே போச்சு. வாட் இஸ் திஸ் விஜய் சேதுபதி ப்ரோ? இது ரொம்ப ராங் ப்ரோ, தப்பு ப்ரோ. இது ஹோஸ்டிங் தான் நேற்று போட்டு சாவடிக்கிறீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறதையும் சாவடிச்சா எப்படி? நியாயமாக பண்ணணும்ல. சரி, இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு அவர் வந்து யாரெல்லாம் கேட்கணும்? அருணை கேட்கணும். அருண் எந்த அளவுக்கு வைஸ் பிரின்சிபல் அப்படிங்கிற அருண் கேரக்டரில் இருந்தாரா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அருண் கேரக்டரில் தான் எல்லாமே பண்ணாரா? பர்சனலாக அவர் எதுவுமே பண்ணலையா? அவர் வைஸ் பிரின்சிபலை தாண்டி அருணுடைய கேரக்டருக்கு அவர் வரவே இல்லையா? ஆனால் நம்ம அதெல்லாம் பேசவே மாட்டோம். ஏன்னா அது அருண். தீபக் வந்து கேரக்டர் விட்டு வெளியிலே வரல. தீபக் கேரக்டர்லேயே தான் இருந்தார். அதெல்லாம் நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அது வந்து தீபக். சத்யா கேரக்டர்லேயே தான் இருந்தார். பேசினதெல்லாம் கேரக்டரில் தான் அவர் பேசினார். அவருடைய கேரக்டர் என்ன? ரெபல் ஸ்டூடெண்ட். ரெபல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சத்யாவுக்கு தெரியுமா? ரெபல் அப்படிங்கிறவங்க புரட்சி செய்கிறவங்க. புரட்சி எதுக்கு செய்வாங்க? அவங்க கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பொறுக்க முடியாமல் அதுக்கு புரட்சி செய்கிறவன் தான் ரெபல். அந்த வார்த்தையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி சத்யா திமுறா தெனாவட்டா ரூடாக நடந்துக்கிட்டாரு. ரெபலுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அது வந்து அவருடைய கேரக்டரா? இதை கேட்கலையே விஜய் சேதுபதி. ஆனால் ஜாக்லின் மட்டும் கேரக்டரில் இருக்கணுமா? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஏன் ஜாக்லின்? இப்போ இது ஜாக்லினுக்கு நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். என் கேள்வி புரிகிறவங்களுக்கு புரியும். ஏன் ஒய் ஆல்வேஸ் ஜாக்லின் மட்டும் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு ஏன் நம்ம எதிர்பார்க்கணும்? மற்றவங்க அதை செய்யாத போது அதையும் நம்ம கேட்கணும்ல. அது ஏன் நம்ம கேட்க மாட்டோம்? சாச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு உங்களுடைய பர்சனலாக நீங்கள் கூஜா தூக்குறது அதிகரிச்சுக்கிட்டே போதே. ஏன் சாச்சனா இந்த இடத்துல இருக்கிறீங்க? அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணுறாரு அவர், சொல்கிறேன். ஸோ நீங்கள் முதல்ல கரெக்டாக ரிவ்யூ பண்ணுங்கள் சார். ரிவ்யூ. ஆமாம், ஒரு ரிவ்யூ பாருங்களேன். ரிவ்யூ நான் ஒரு ரிவ்யூ தான் பண்ணுறாரு. ஹோஸ்ட் பண்ணுங்கள் சார். கரெக்டாக ஹோஸ்ட் பண்ணுங்கள் சார். ஷோவை நீங்கள் தான் சார் வழி நடத்தி கொண்டு போகணும். முதல்ல உங்களுடைய ஹோஸ்டிங்கை நீங்கள் மேம்படுத்துங்க சார். ஹோஸ்ட்டாக வாங்க சார். விஜய் சேதுபதியாக வராதிங்க, ஹோஸ்ட்டாக வாங்க. நீங்கள் முதல்ல உங்களுடைய கேரக்டர் ஒழுங்காக பண்ணுங்கள். இப்போ இதில் நிறைய விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆவீங்க. நானும் விஜய் சேதுபதிக்கு ஃபேன் தான். இதோ இப்போ 17ஆம் தேதி விடுதலை 2 ரிலீஸ் ஆக போகுதுன்னா அந்த படத்தை நானும் போய் பார்க்க தான் போகிறேன். அது வேற, இது வேற. அவர் ஒரு சிறந்த நடிகர், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஹோஸ்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவரே ஒன் சைடாக தாங்க இருக்கார். அப்புறம் மற்றவங்கள பற்றி பேசுறதுக்கு அவருக்கு என்னங்க தகுதி இருக்குது? ஸோ இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.